நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவ சம்பந்தமான குறிப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். தலைவலி, தலைப்பாரம், மூக்கடைப்பு, நீர் பீனிசம் இது வந்துட்டாவே பெரிய தொல்லையாக இருக்கும். மாத்திரை போடுவீங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். திரும்பவும் திரும்ப இதே ஒரு ஒவ்வாமல் நம்ம இப்போ குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டா திரும்ப இது வரும். இதுக்குள்ளே தான் தலைவலிக்கான சம்மந்தமான ஒரு தைலத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே தானே பாருங்கள் சவரி பழம். நீங்கள் நிறைய பேர்த்து கேளுங்க, கிராமத்தில் சில சித்த வைத்துக்கிட்டு தெரியும். அது இந்த பழம் மழை காலத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த பழமானது சவரி பழம். சவரி பழச்சாறு 1 லிட்ரு, பால் 1 லிட்ரு, இது ரெண்டும் சேர்த்து என்ன பண்ண காய்ச்சணும். காய்ச்சி அது 6 என்ன பண்ணணும், 50 கிராம் மிளகும் போட்டு சேர்த்து காய்ச்சி நல்லெண்ணெய் கூட்டி தைலமாக வடிச்சிக்கணும் வேண்டிதான். இதனுடைய முறை என்னென்னா, சவரி பழச்சாறு 1 லிட்ரு, பால் 1 லிட்ரு, இது ரெண்டும் போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி வடித்து வச்சுக்கிட்டு அதை கூட மிளகும் போடுங்க. மிளகும் நல்லா காய்ச்சி வடித்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சி அந்த ஈரப்பதம்லாம் தீர்ந்த பிறகு அப்புறம் அதன் பிறகு வடித்து வச்சுட்டு தடவிட்டு வாங்க. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தடவிட்டு வாங்க. தலைப்பாரம், மூக்கடைப்பு, பீனிசம், தலை சம்மந்தமான வியாதிகளை உங்களுக்கு நல்லா கேட்கும், முடி கொட்டாமல் இருக்கும். இந்த மருத்துவ குறிப்பை பார்த்து பயனடிங்க. சொல்லியிருக்கதான உங்களுக்கு மருத்துவ குறிப்பெல்லாம் புரியலைன்னா திரும்ப போட்டு கேளுங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு பயனுள்ளது தான், பார்த்து பயனடிங்க.